கீழே பாருங்க, அவனுடைய காணிக்கையை குறித்து. அப்ப பலி என்னவா எடுத்துக்கிட்டாருங்க ஆண்டவரு? காணிக்கையை எடுத்துக்கிட்டாரு. ஆபேலை குறித்து தான் விசுவாச பட்டியல்ல ஃபர்ஸ்ட் டெஸ்டிமனி கொடுக்குறாரு. அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்டிமனி கடவுள் எதை பார்க்கறாரு? ஒருத்தன் ஃபெய்த்ல இருக்கானா இல்லையான்றது எதுல வரனா? உன்னுடைய ஆஃபரிங்ஸை வச்சு தான். முத காயின் கொண்டு வராரு, அதுக்கப்புறம் தான் ஆபேல். ஆனா எங்க ரெண்டு பேரும் வித்தியாசப்பட்டாங்கன்னா சிந்தனையில வேறுபட்டாங்க. அவன் என்ன நினைச்சானா, மனுஷ ஆவியுடையவனா இருந்து மனுஷனுக்குரியவர்களை யோசித்து தாங்கிட்ட இருக்கிறது கொடுத்தா போதும். இவன் என்ன பண்ணா, இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் தானே, செகண்ட் வந்தது, தேர்ட் வந்தது கூட பெஸ்டா இருக்கு, அதெல்லாம் காயின் எடுத்து வச்சுக்கிட்டான். ஆனா இவன் கொடுக்குறோம், ஆனா யாருக்கு கொடுக்குறோம் தெரியுமா? நம்ம என்ன இருக்கு பாருங்க வசனம், தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் தைத்தம் கொடுக்கிறான், அதுக்கப்புறம் இருக்கிற பெஸ்டையும் கொடுக்கிறான். இந்த விசுவாசம் என்பது எப்போதும் தேவனுடைய காரியங்களுக்கு கீழ்ப்படுகிறது மற்றும் தேவன் எதை எதிர்பார்க்கிறார், தேவனை எது பிரியப்படுத்தும், தேவனுக்குரியதை அதிகமாய் அறிந்து கொள்ளுகிறது. பெஸ்ட்டை கொடுக்கணும்னா பை ஃபெய்த் இல்லாம முடியாது.